என்னால இதை நம்பவே முடியல. அவர் பெங்களூர்ல தானே இருந்தாரு, இங்க எப்படி வந்திருப்பாரு? நீங்க வேற யாரையோ பார்த்துட்டு. ஐயோ இல்லம்மா துளசி, மாப்பிள்ளைய எனக்கு தெரியாதா? இங்க ரொம்ப பக்கத்துல தான் இருக்காரு. கூட அந்த சாருவும் இருக்காமா. சாருவா? 2 பேருமா வந்திருக்காங்க? ஆமாமா துளசி, நான் இப்ப கோயிலுக்கு போயிட்டு வந்தேன். வர வழியில பார்த்தா நம்ம மாப்பிள்ளை அவ கூட பார்க்ல உட்கார்ந்துட்டு இருக்காரு. அவருக்கு கொஞ்சம் முடியல போல இருக்கு. சோர்ந்து போய் உட்கார்ந்து இருக்காருமா. 2 பேரும் பொண்ணவா இருக்காங்க? இல்ல துளசி, மாப்பிள்ள தனியா பெஞ்சில உட்கார்ந்து இருக்காரு. சாரு போன்ல யார் கூடயே பேசிக்கிட்டு இருக்கமா. அவர் மட்டும் தனியா வந்திருக்கலாம்ல, எதுக்கு சித்தி சாருவையும் கூட்டிட்டு வரணும்? என்னன்னு தெரியலையம்மா. ஐயோ, மாப்பிள்ளைய பார்த்த உடனே எனக்கு கையும் ஓடல காலும் ஓடல. இதே தனியா இருந்திருந்தா அவர் முன்னாடி போய் ஓன்னு அழுதிருப்பேன். இத்தனை நாளா எங்க இருந்தீங்க, வீட்டுக்கு போலாம் வாங்கன்னு கூப்பிட்டு இருப்பேன். ஆனா அவ கூடவே இருக்காளேம்மா, என்ன பண்றதுன்னு தெரியல. அதான் உனக்கு போன் பண்ண. இப்ப என்ன பண்ணலாம் துளசி? இப்ப கூட என்னால இதை நம்பவே முடியல சித்தி. அவர் நிஜமாவே அங்கதான் இருக்காரா? என் வேண்டுதல் பழிச்சிருச்சா? அவர் எனக்கு திரும்ப கிடைச்சிட்டாரா? அது நீ சொல்ல போற பதில்ல தான் இருக்கு. நான் வேணா சாரு கூட சண்டை போட்டு அவ கண்ணத்துல 4 அரை அரைஞ்சி. அப்படி எதுவும் பண்ணிடாதீங்க. வேற என்ன பண்ணலாமா? இத்தனை மாசமா அதா இதான்னு போக்கு காட்டிட்டு மாப்பிள்ளை இன்னைக்குதான் கண்ணெதிர்ல வந்திருக்காரு. இனிமே என்ன ஆனாலும் சரி, அவரை மட்டும் அவ கூட போக விடவே மாட்டேன். கண்டிப்பா சித்தி, நீங்க ஒண்ணு பண்ணுங்க. இப்ப அவர் தனியா தானே இருக்காரு. ஆமா, அவ தள்ளி நின்னு போன்ல பேசிட்டு இருக்கா. அவங்க 2 பேரும் தனியா வந்திருக்காங்களா இல்ல மத்தவங்களும் கூட வந்திருக்காங்களான்னு எனக்கு ஒண்ணுமே புரியல சித்தி. ஆனா அவ ஏதோ திட்டத்தோட வந்திருக்கான்னு மட்டும் எனக்கு புரியுது. நீங்க அவர்கிட்ட கொஞ்சம் பேச முடியுமா? ஐயோ, அவ இங்க பக்கத்துலயே இருக்காளே, தனியா கூப்பிட்டு தான் பேச முடியும். அவர்கிட்ட எப்படியாவது பேசுங்க சித்தி. வீட்டுக்கு வாங்கன்னு கூப்பிடுங்க. வரலன்னா துளசி உயிரோடவே இருக்க மாட்டா, செத்துருவான்னு சொல்லுங்க. நிச்சயமா அவர் வருவாரு. ஐயோ இல்லம்மா துளசி, உன் பேரை சொன்னா அவர் கண்டிப்பா வருவாரு. சித்தி, வந்தாருன்னா சாருக்கு தெரியாம அவர் ஆட்டோல கூட்டிட்டு போயிடுங்க. நான் பிரபா கிட்ட உங்க நம்பரை கொடுத்து பேச சொல்றேன். நீங்க வீட்டுக்குலாம் போயிடாதீங்க. அவன் எங்க சொல்றானோ அங்க போங்க. பிரபா கிட்ட அவரை ஒப்படைச்சிருங்க. அதுக்கு மேல அவன் பாத்துப்பான். சரிம்மா, நீ சொன்னபடியே பண்ணிடுறேன். சரி. ஏய், என்னடி இவ்வளவு வேலை பண்ணிருக்க? இது ஸ்டேஷன்லயே சொல்லிருக்கலாம்ல, நானும் சந்தோஷப்பட்டிருப்பேன்ல. நானே அப்ப பதட்டத்துல இருந்தேன்டி, அதான் ரிலாக்ஸா சொல்லலாம்னு இப்ப சொன்னேன். இப்ப அவர் பிரபாகர் பாதுகாப்புல பத்திரமா இருக்காரு. கேட்கவே சந்தோஷமா இருக்குடி. அவர் கிடைச்சிட்டாருன்னு தெரிஞ்சதும் என்னால சந்தோஷம் தாங்கவே முடியலடி. ஸ்டேஷன்ல இருந்ததுனால என்னால எதையுமே வெளிக்காட்டிக்க முடியல. அதோட உள்ளுக்குள்ள ஒரு குழப்பமும் ஓடிட்டு இருந்துச்சு. சாரும் அவரும் எதுக்காக சென்னைக்கு வந்தாங்கன்னு நான் மண்டையை போட்டு உடைச்சுக்கிட்டேன். இவ்வளவு நாள் மறைச்சு வச்சிருந்தவங்க அவங்கள தனியா அனுப்புறதுக்கு சான்ஸே இல்ல. கூட யாராவது வந்திருக்கணும். ஆனா நான் போன் பண்ணப்ப அத்தை பெங்களூர்ல தான் இருந்தாங்க. அப்படின்னா யார் கூட வந்திருப்பாங்க? இது யாரோட வேலையா இருக்கும்? இதுக்கு பின்னாடி மாயா தான் இருந்திருப்பாளோன்னு எனக்கு சந்தேகமா இருந்துச்சு. அதான் போட்டு பார்க்கலாமேன்னு ஸ்டேஷன்ல இருந்து வெளியே வந்ததும் நான் போன் பண்ணேன். முறை பண்ணப்ப அவ நம்பர் பிஸியா இருந்துச்சு. அவளும் இப்ப சென்னையில தான் இருக்கான்னு அப்பதான் எனக்கு புரிஞ்சுது. ஏய், என்னடி சொல்ற? எதை வச்சு புரிஞ்சுக்கிட்ட? நம்பர் பிஸியா இருக்கும் போது கம்ப்யூட்டர் வாய்ஸ் கேட்கும்ல, அவளுக்கு போன் பண்ணப்போ வாடிக்கையாளர் தற்போது பிஸியாக உள்ளாருன்னு தமிழ்ல கேட்டுச்சு. அதை வச்சுதான் நான் கேட்ச் பண்ணேன். கிரேட் துளசி. அவரையும் என்னையும் சேர விடாம பண்றதுக்கு மாயா ஏதோ பிளான் பண்றாடி. அதுக்காக அவதான் இங்க கூட்டிட்டு வந்திருக்கணும். ஏய், இது அவளோட வேலைதானா? பதிலடி பயங்கரமா இருக்கும்டி. நீ சொல்லிதான் தமிழ் சாரை கூட்டிட்டு போனாங்கன்னு தெரிஞ்சா அவ டென்ஷன் ஆவாளே. தெரியும்டி. தெரியுதுல்ல, அவ வேற சென்னையில இருக்கான்னு சொல்ற. டென்ஷன்ல உன் சித்தி வீட்டுக்கு போய் அங்க ஏதாவது ரகலை பண்ணிட்டானா? அப்படிலாம் பண்ணுவான்னு தெரிஞ்சுதான் நான் மோகனுக்கும் போன் பண்ணியிருந்தேன். இப்ப சித்தி வீட்டுல யாரும் இருக்க மாட்டாங்க, குடும்பத்தோட திருப்பதிக்கு போயிருப்பாங்க. உங்க அம்மா தங்கச்சிங்களை கூட நான் அனுப்பி வச்சுட்டேன். ஏய் துளசி, பெரிய வேலை பண்ணிருக்கீங்க. மாயா நிச்சயமா இதை எதிர்பார்த்திருக்க மாட்டா. பின்ன என்ன சார், தப்பு பண்ணிட்டு இருக்க அவளுக்கே அவ்வளவு தெரியுதுன்னா எனக்கு தெரியாதா?
சூப்பர் துளசி. இக்கட்டான நேரத்துல பிரில்லியண்டா யோசிச்சு நல்ல முடிவு எடுத்திருக்கீங்க. மாயா ஒரு அரசியல்வாதி, அவளுக்கே தண்ணி காட்டுறீங்கன்னா நீங்க பெரிய ஆள் தான். ஏய், இப்பதாண்டி எனக்கு சந்தோஷமா இருக்கு. எல்லாம் நல்லபடியா நடந்துட்டு இருக்கு. நீயும் கேஸ்ல இருந்து விடுதலை ஆயிட்ட. தமிழ் சாரும் பத்திரமா வந்துட்டாரு. இனிமேலாவது வாழ்க்கையில பிரச்சனை வராம நிம்மதியா இருங்க. ஆமா துளசி, உங்க லைஃப்ல எவ்வளவு டிராஜடி, எவ்வளவு போராட்டம். இதுவே வேற ஒருத்தரா இருந்தா பைத்தியம் பிடிச்சு ஓடி இருப்பாங்க. ஆனா நீங்க கடைசி வரைக்கும் நம்பிக்கையோட போராடினீங்க. அதுக்கான பலன் தான் இப்ப கிடைச்சிருக்கு. இனிமே மாயா கூட உங்களை டிஸ்டர்ப் பண்ண மாட்டான்னு நினைக்கிறேன். அந்த அளவுக்கு போன்லயே பதிலடி கொடுத்துருக்கீங்க. ஸோ நீங்களும் தமிழும் இனிமே சந்தோஷமா இருக்கலாம். எந்த ப்ராப்ளமும் வராது. ஐயோ, என்னடி ஆச்சு? மாயா அத்தை கழுத்துல கத்தி வச்சு மிரட்டுறாடி. ஏய் காமி. ஏய், ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்கா? சரியான கொலைக்காரியா இருப்ப போல. தீபா, அதை கொடுங்க. இந்தாங்க சார். சரியான கிரிமினலா இருக்கா அவ? உங்களை பிளாக்மெயில் பண்றது தான் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கா. இந்தாங்க, அவதான் என்ன சொல்றான்னு கேளுங்க. ஹலோ, என்னடி வீடியோ பார்த்த இல்ல? பாக்குறப்பவே அதிர்து இல்ல? தமிழ உன் கஸ்டடி கொண்டு வந்துட்டா மீட்க முடியாதுன்னு நினைச்சியா? உன் அத்தை இப்போ ஏன் கஸ்டடியில தான் இருக்கா. ஒழுங்கா அவனை என்கிட்ட அனுப்பி வச்சிடு. இல்லன்னு வச்சுக்கோ, இவளை கழுத்தறுத்து கொன்னுடுவேன். ஐயோ, அப்படி எதுவும் பண்ணிடாதீங்க. பயமா இருக்குல்ல? அப்போ தமிழ் எங்க அனுப்பி வை. அவன் வரலன்னு வச்சுக்கோ, நான் சொன்னதை செஞ்சிருவேன். என்ன பதிலே காணும்? தமிழ அனுப்பி வைப்பல்ல? என் உயிரே போனாலும் அது மட்டும் நடக்காது. ஏய், உன் அத்தை உயிர் இப்ப ஏன் கையில இருக்க. நீ மட்டும் அனுப்பலன்னு வச்சுக்கோ, கொன்னுடுவேன். அதுதான் உன் ஆசனா? கொன்னுடு. ஏய் ஏய், நான் அத்தடி. ஏய், வாய் மூடு, இல்லனா அறுத்துடுவேன். ஏய், என்கிட்ட விளையாடாத. நான் சொன்னதை செஞ்சிருவேன். அதான் சொன்னேன்ல, இன்னும் ஏன் யோசிக்கிற? அவங்கள கொன்னுடு. என்ன பதிலே காணோம்? கேக்குறப்பவே பதறதுல. இங்க பாரு, எனக்கு என்னை விட, என் உயிரை விட, மத்தவங்க உயிரை விட அவருதான் முக்கியம். அவருக்காக எதை வேணாலும் விட்டு தருவேன். ஆனா அவரை மட்டும் விட்டு தரவே மாட்டேன். இனிமே நீ தலைகிழ நின்னாலும் என்கிட்ட இருந்து அவரை பிரிக்கவே முடியாது. உன்னால முடிஞ்சதை பண்ணிக்கோ. ஏய், என்னடி இப்படி சொல்லிட்ட? அவ கோவத்துல உண்மையாவே ஏதாவது பண்ணிட்டு போறா. அப்படிலாம் எதுவும் கொல்ல மாட்டாடி. மாட்டான்னு எதை வச்சுட்டு சொல்ற? கொன்னுட்டா? அதான் மாட்டான்னு சொல்றேன்ல. இதெல்லாம் அவ வேலையா இருக்காது, அத்தையோட வேலையா தான் இருக்கும். ஏய், என்னடி சொல்ற? ஆமாடி, அத்தையே கூட என்ன கொல்றதா சொல்லி மிரட்டு பயந்துட்டு அவ அனுப்பி வச்சிருவான்னு சொல்லிருப்பாங்க. ஒருவேளை இது மாயாவோட வேலையா இருந்தாலும் நான் பயப்படுறதா இல்ல. ஐயோ, அத்தை உயிர் போயிடுமேன்னு நான் பயந்தா தானே அவ மிரட்டுவா. நான் தான் கொன்னுடுன்னு சொல்லிட்டேன். அவ யோசிப்பால, இவங்கள வச்சு பிளாக்மெயில் பண்ணாலும் ஒன்னும் நடக்காதுன்னு இந்நேரம் அவளுக்கு புரிஞ்சிருக்கும். அதனால அத்தைக்கு உதவனா கிடைக்கும், கொல்லலாம் மாட்டா. ஏய், சூப்பர் டி. உன் அத்தைக்கும் சரி மாயாக்கும் சரி இந்த செருப்படி தேவைதான்.
மருமகளே பரவாயில்ல கொன்னுடுன்னு சொல்லிட்டா. கட் பண்ணி செல்ற. என்ன ஆள் ஆளுக்கு விளையாடுறீங்க? என்ன பார்த்தா உங்களுக்கு எல்லாம் அவ்வளவு இலக்காரமா இருக்கா? என் உயிர் உங்களுக்கு எல்லாம் அவ்வளவு கிளிக்கேறியா போயிடுச்சா? பேசுனா உனக்கு உயிர் மேல அவ்ளோ ஆசை இருக்கா? கொன்னாலும் பரவாயில்லன்னு சொந்த மருமகளே சொல்றானா? நீ எந்த அளவுக்கு கேவலமான ஜென்மமா இருப்ப? அந்த வார்த்தையை கேட்டதுக்கு அப்புறமும் நீ ஏன் உயிரோட இருக்கணும்? பேசாம உன் வாழ்க்கையை நீயே முடிச்சுக்கோ. என்னம்மா அது? நீ ஏதோ விளையாட்டுக்கு சொல்றேன்னு பார்த்தா. விளையாட்டுக்கா? கழுத்துல கத்தி வை. மேடம் ஏன் இப்படி பண்றீங்க? அவங்கள ஒண்ணும் பண்ணாதீங்க, விட்டுருங்க. இருங்க சார், யாரும் பக்கத்துல வராதீங்க. இது என் பொண்ணோட வாழ்க்கை பிரச்சனை. அதுல யாரு விளையாடினாலும் நான் சும்மா விட மாட்டேன். மாயா, நான் எங்க சாருவோட வாழ்க்கையில விளையாடினேன்? இவளையும் தமிழையும் சேர்த்து வைக்கணும் தானே நான் அப்படியே ஒரு ஐடியாவே கொடுத்தேன். ஆனா அந்த தரித்திரம் பிடிச்சவ அவ்வளவு திமிரா பேசுவான்னு நான் என்னத்த கண்டேன்? அவ பேசினதை விடு. தமிழை எப்படியாவது மீட்டுட்டு வரணும். என் மரமண்டைக்கு எதுவும் தோணல. நீ ஐடியா கூட நான் கேட்டேனா? என்ன கொன்னுடுவேன்னு சொல்லி மிரட்டு, கழுத்துல கத்திய வச்சு வீடியோ எடுத்து அனுப்பு. அவ பயந்துகிட்டு தமிழ அனுப்பி வச்சிருவான்னு அந்த ஐடியாவை நீ தானே சொன்ன? ஆமா, என் மேல அவளுக்கு கொஞ்சமாவது பாசம் இருக்கும். பயந்துட்டு தமிழை அனுப்பி வச்சிருவான்னு நினைச்சேன். ஆனா இப்ப என்ன ஆச்சு? நீ செத்தாலும் பரவாயில்ல, கொன்னுடு. தமிழ அனுப்பி வைக்க முடியாதுன்னு திமிரா சொல்லிட்ட அந்த துளசி. இப்ப உன்னை நான் என்ன பண்றது? அதுக்காக என் கழுத்தை நானே அறுத்துக்கிட்டு சாகணுமா? லூசுத்தனமா பிளான் பண்ற உன்னை வேற என்னதான் பண்றது? உன்ன சொல்லி தப்பில்ல. ஆள் பலம், அதிகார பலம், திறமை, தகுதி இது எல்லாம் இருந்தும் 10 காசுக்கு பெறாத ஓம் பேச்சு கேட்டு பாரு. எனக்கு இதெல்லாம் தேவைதான். சீ, உன் பேச்சு கேட்டு என் மானம் போனதுதான் மிச்சம். அந்த துளசி இவ்வளவு கொழுப்படுத்தி பேச நான் கொஞ்சம் கூட நினைக்கவே இல்லை. போதும். இதுக்கு மேல ஏதாவது பேசுன அவ்வளவுதான். தப்பு தப்பா ஐடியாவை கொடுத்துட்டு பேச்சு வேற பேசுறியா? உனக்கெல்லாம் மூளைங்கிறது துளையும் கிடையாது. மருமக கிட்ட மரியாதையும் கிடையாது. எல்லாரும் கைகொட்டி சிரிக்கிற அளவுக்கு கேவலமான வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு இருக்கேன். ஆனா ரொம்ப நல்லவ மாதிரி, திறமையானவ மாதிரி ஓவரா சீன் போடுற இல்ல? இத பாரு, இனிமே இப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலான்னு கேவலமா ஏதாவது ஐடியா சொல்லிட்டு வந்த கொன்னே போட்டுருவேன். வாயை மூடிக்கிட்டு அமைதியா இருக்கணும், புரியுதா? மாயா, இதை என்ன பண்றது? என்னத்த நீங்க எல்லாம் தலையெழுத்து சாரு. விட்டுருந்தா என்ன சாகடிச்சு. அழாதீங்க, வாங்க. மேடம், போன விஷயம் என்னாச்சு சத்யா? மேடம், துளசிக்கு அந்த இன்ஸ்பெக்டர் தான் ஹெல்ப் பண்ணிருக்காரு. அவர் மூலமா தான் அவ கேஸ்ல இருந்து வெளியே வந்திருக்கா. எப்படி சத்யா? எவிடன்ஸ் எல்லாம் அவளுக்கு எதிரா இருக்கிறப்போ எப்படி அவளால வெளியே வர முடியும்? மேடம், ஆக்சுவலா சிவா ஒன்னும் அடிபட்டு சாகல, ஆக்சிடென்ட்ல தான் செத்துருக்கா. அதை யார் பண்ணாங்கிற டீடைல்ஸ் துளசிக்கு எப்படியோ தெரிஞ்சிருக்கு. அவங்கள பத்தின டீடைல்ஸ் இன்ஸ்பெக்டர் கிட்ட சொல்லிருக்கேன் மேடம். அவரும் ட்ரேஸ் அவுட் பண்ணி உண்மையான கொலைகாரங்களை பிடிச்சிட்டாரு. உண்மையான குற்றவாளிகளை கண்டுபிடிச்சிருந்தாலும் துளசியை வெளியே விட்டுருக்க கூடாது. அப்படி இப்படின்னு பேலன்ஸ் பண்ணி அவதான் குற்றவாளின்னு போய் கேஸ் போட்டு அவளை நிரந்தரமா உள்ள வச்சிருக்கணும். அந்த இன்ஸ்பெக்டருக்கு அதுக்காக தானே பணம் கொடுத்தோம். உண்மைதான் மேடம். ஆனா இன்ஸ்பெக்டர் இப்ப நம்ம பக்கம் இல்ல.
இப்ப மாறிட்டாரு. என்ன சொல்றீங்க? ஆமா மேடம், துளசி இன்ஸ்பெக்டர் பொண்ணுகிட்ட ஏதோ எமோஷனலா பேசி அவளை சரி பண்ணிட்டா. அவர் பொண்ணை வச்சே எமோஷனல் பிளாக்மெயில் பண்ணி இன்ஸ்பெக்டரையும் சரி பண்ணிட்டா. சோ பொண்ணு மேல இருக்கிற பாசத்துல இன்ஸ்பெக்டர் நல்லவரா மாறிட்டாருல்ல? ஆமா மேடம், எல்லாம் அந்த பொண்ணோட வேலைதான் மேடம். துளசி வெளியே வர அந்த ஆள் தான் ஹெல்ப் பண்ணிருக்காருன்னா அப்போ அவ எங்க இருக்கானோ அவருக்கு தெரிஞ்சிருக்கணும். சான்ஸ் இருக்கு மேடம். துளசி எங்க இருக்கான்னு தெரிஞ்சிட்டா தமிழை ஈஸியா இங்க கொண்டு வந்துடலாம். அத தெரிஞ்சுக்க ஒரு வழி இருக்கு. என்னன்னு சொல்லுங்க மேடம். அந்த இன்ஸ்பெக்டருக்கு பொண்ணு மேலயும் குடும்பத்து மேலயும் ரொம்ப பாசம்னு நினைக்கிறேன். அவங்கள தூக்குங்க மேடம். அவளை வச்சு இன்ஸ்பெக்டர் கிட்ட இருந்து எல்லா டீடைல்ஸையும் கறந்துடலாம். ஒருவேளை துளசி இருக்கிற இடம் அந்த ஆளுக்கு தெரியலனாலும் போன்ல அவகிட்ட பேச வைப்போம். இப்போதைக்கு அவன் நம்பிக்கைக்குரிய ஒரே ஆள் அவன் ஒருத்தன் தான். அவன் கேட்டா அவ கண்டிப்பா இருக்கிற இடத்த சொல்லிடுவா. முதல்ல அவன் வீட்டுக்கு நம்ம ஆளுங்களை அனுப்புங்க. பொண்டாட்டியும் பொண்ணையும் தூக்கிட்டு அவனுக்கு போன் பண்ண சொல்லுங்க. சொன்னதை கேட்கலனா 2 பேரையும் கொன்னுடுவேன்னு மிரட்ட சொல்லுங்க. கண்டிப்பா அவன் நம்ம வழிக்கு வருவான். ஓகே மேடம், இத நானே பாத்துக்கிறேன். சத்யா, உங்களுக்கு இங்க நிறைய வேலை இருக்கு. நீங்க இன்ஸ்பெக்டர் வீட்டுக்கு ஆட்களை மட்டும் அனுப்புங்க. இங்க இருந்தே அவங்கள டைரக்ட் பண்ணுங்க. ஓகே மேடம். மேடம், நான் ஒன்னு சொன்னா தப்பா எடுத்துக்க மாட்டீங்களே? சொல்லுங்க. சாருவோட கல்யாணத்தை எந்த பிரச்சனையும் இல்லாம சுமூகமா அமைதியா நடத்தணும்னு தான் நாங்க ஆசைப்படுறோம். ஆனா நீங்க ஆள் கடத்தல் மிரட்டல்னு வேற மாதிரி போயிட்டு இருக்கீங்க. அரசியல்ல இருக்கிறதுனால இதெல்லாம் உங்களுக்கு பழக்கமா இருக்கலாம். ஆனா இதனால சாருவுக்கு ஏதாவது ஆயிடுமோன்னு எங்களுக்கு பயமா இருக்கு. உங்க பயம் எனக்கு புரியுது. ஆனா நீங்க ஒரு விஷயத்தை மறந்துட்டு பேசுறீங்க. சாரு ஏன் பொண்ணு. அவளுக்கு எதுவும் ஆகாம நான் பாத்துக்க மாட்டேனா? என் பொண்ணுக்கு இவ்ளோ ரிஸ்க் எடுத்து கல்யாணம் பண்ணணும்னு எனக்கு மட்டும் ஆசையா என்ன? ஒரு ஸ்டார் ஹோட்டல்ல மினிஸ்டர்ஸ், ஆக்டர்ஸ், ஸ்போர்ட்ஸ்மென்ஸ் எல்லா விஐபியும் கூப்பிட்டு வச்சு என் பொண்ணு கல்யாணத்தை நடத்தணும்னு நான் ஆசைப்பட்டேன். சூழ்நிலை அப்படி அமையலங்கிறப்போ நான் என்ன பண்ண முடியும்? சூழ்நிலைங்கிறது நாம அமைச்சுக்கிறது தானேங்க. இப்பவே கல்யாணத்தை முடிக்கணும்னு ஒண்ணு கட்டாயம் இல்லையே. பிரச்சனை எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் இல்ல, அது வரைக்கும் காத்துக்கிட்டு இருந்தா எல்லாமே கைமீறி போயிடும். சூட்டோட சூடா சாருவோட கல்யாணத்தை முடிச்சு அவங்க 2 பேரையும் ஃபாரினுக்கு அனுப்பிடணும். இந்த சான்ஸை மிஸ் பண்ணிட்டோம்னா துளசி தன்னை லீகலா ப்ரொடெக்ட் பண்ணிப்பா. அதுக்கப்புறம் நம்மளால எதுவுமே செய்ய முடியாது. அவ சுதாரிக்கிறதுக்கு கூட நேரம் கொடுக்காம நாம இதை செஞ்சிடறது தான் நல்லது. மேடம், ஆனா தமிழ் இன்னும் மனசு மாறலையே. அவர் விருப்பம் இல்லாம. சார், தமிழ் விருப்பத்தோட எல்லாம் நடக்கணும்னா இந்த ஜென்மத்துல சாருக்கு கல்யாணம் பண்ண முடியாது. பரவாயில்லையா? நீங்க சொல்றதெல்லாம் சரிதான் மேடம். ஆனா நீங்க ஒண்ணும் சொல்ல வேணாம் சார். முதல்ல இந்த கல்யாணத்தை முடிச்சிருவோம். தமிழ் மனச மாத்திர வேலையை சாரு பாத்துக்குவா. அவளுக்கு எதுவும் ஆயிடக்கூடாதுன்னு தானே உங்க கவலை? அவ உடம்புல ஒரு கீறல் கூட இல்லாம இந்த கல்யாணத்தை நான் நடத்தி காட்டுறேன். நீங்க தேவையில்லாம மனசை போட்டு குழப்பிக்காதீங்க. கல்யாண வேலையெல்லாம் கரெக்டா நடக்குதான்னு போய் பாருங்க. இல்ல ரூம்ல போய் ரெஸ்ட் எடுங்க. போங்க சார். இங்கே நின்னு டென்ஷன் பண்ணாதீங்க. போங்க ப்ளீஸ். வா காயத்ரி. சத்யா மேடம், நம்ம ஆளுங்க 4 பேரை துளசி வீட்டுக்கு இமீடியட்டா அனுப்புங்க. அங்க யாரு இருந்தாலும் சரி அள்ளி தூக்கி போட்டு வர சொல்லுங்க. அவ ஃபேமிலி, அந்த இன்ஸ்பெக்டர் எல்லாரும் நம்ம கஸ்டடியில இருக்கணும். அப்பதான் துளசியை கார்னர் பண்ண முடியும். ஓகே மேடம். டேய், வாங்கடா.